ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்குங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2மே கேஸுங்க, அதனால் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடயும் வச்சு சர்வ் பண்ண அடிப்பொலியாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் வதக்கி தனியாக சேர்த்துட்டேங்க.